கிராஸ் வென்டிலேஷனுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா? இப்போ ஒரு ரூம் எப்பவுமே க்ளோஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம், ஸ்டோர் ரூம் மாதிரி ஃபீல் ஆகும். கரெக்டா? உள்ள போனாலே பயம் வரும், நெகட்டிவாக ஃபீல் ஆகும். பிகாஸ் ஏர் இல்லைன்னா எனர்ஜி ஸ்டாக்னட் ஆகும், லோவாகவும் ஃபீல் ஆகும். நமக்கு எப்படி இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்கலேஷன் ரெண்டுமே முக்கியமோ அதே மாதிரி தான் வீட்டுக்கும் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்கலேஷன் ரெண்டுமே முக்கியம். உள்ள வர்ற காத்து கண்டிப்பா வெளியே போயே தீரணும், ஸ்டாக்னட் ஆகக்கூடாது. அப்பதான் வீடு ரொம்ப லைட்டா அலைவா ஃபீல் ஆகும். அதை தான் வென்டிலேஷன் சொல்றோம். சிட்டில வீடு நெருக்கமா இருக்கிற இடத்துல எப்படி மேக்ஸிமம் கிராஸ் வென்டிலேஷனை வீட்டோட டிசைன்ல அச்சீவ் பண்றதுன்னு 3 ஐடியாவை பார்க்கலாம். நம்பர் 1, டயகனல் விண்டோஸ். இது ஒரு கிளாசிக்கல் கிராஸ் வென்டிலேஷன் ட்ரிக். உங்க வீட்டில் காத்து எங்க உள்ள வரும், எங்க வெளியில போகும், இதெல்லாம் உங்க விண்டோவோட அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. உங்க வீட்டோட நார்த் ஈஸ்ட் ஒரு பெரிய விண்டோ வச்சுக்கோங்க. டைரக்ட் சவுத் ஆர் டைரக்ட் வெஸ்ட்ல சின்ன விண்டோஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட் சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஓப்பனிங் எதுவுமே கொடுக்காம க்ளோஸ் பண்ணுங்க. கம்பல்சரி எல்லா ரூம்லயும் 2 விண்டோ இருக்கணும். அந்த 2 விண்டோவும் டயகனல் கார்னர்ல 45 டிகிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, காத்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகாது, அது ஸ்வர்லா சர்க்குலேட் ஆகும். சோ 2 விண்டோ டயகனலா இருந்தா காத்து தனக்குன்னு ஒரு பாத்தை கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஏர் ஒரு சைடுல உள்ள வரும், ஸ்டேல் ஏர் ஆப்போசிட் சைடுல வெளியே போகும். இது கண்டினியூஸா ஏர் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். மார்னிங்ல கூல் பிரீஸும் லைட்டும் வரும் அண்ட் ஈவினிங் ஹாட் ஏர் வெளியே போகும். இதனால கிராஸ் வென்டிலேஷன் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இப்படி நடக்கிறப்ப நேச்சுரலாவே ரூம் டெம்பரேச்சர் கூலாவே இருக்கும் அண்ட் ஒரு சின்ன ரூம் கூட ஸ்பேசியஸா ஃபீல் ஆகும். நம்பர் 2, ஹைட் பேலன்ஸ். சீலிங் ஹைட் ரொம்ப முக்கியம். இப்போ பழைய செட்டிநாடு ஹவுஸ் பாத்தீங்கன்னா அங்க லிவிங் ரூம்ல ஹை சீலிங் கொடுத்திருப்பாங்க. இப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா, வீட்டுக்குள்ள வர்ற சன்லைட் வீட்டுல இருக்க ஏரை அது சூடு பண்ணிடும். இப்ப வீட்டோட சீலிங் ஹைட்டா இருந்தா அந்த சூடான காத்து எல்லாம் மேல போயிடும், கீழே கூலா இருக்கும். மேல கிளரஸ்டோரி விண்டோஸ் இருந்துச்சுன்னா அது வழியா ஹாட் ஏர் எல்லாம் வெளியில போயிட்டு கோர்ட்யார்ட்ல இருந்தோ இல்ல வராண்டால இருந்தோ கூலான ஏர் உள்ள வரும். ஸோ ரூம் ஏரியா கம்ஃபர்ட்டா இருக்கும். இதுவே பெட்ரூம்ல லோ சீலிங் கொடுத்திருப்பாங்க, டெம்பரேச்சர் மிதமா கோஷியா இருக்கும். ஏர் மூவ்மெண்ட் நேச்சுரல் நடக்கிறப்ப உங்க வீடு சம்மர்ல கூலாவும் விண்டர்ல வார்மாவும் இருக்கும். ஸோ இப்படி ஹைட் யூஸ் பண்ணியும் வென்டிலேஷன் கொண்டு வரலாம். இப்போ உங்க வீட்டில் லிவிங் ரூம்ல ஆஃப்டர்நூன் சூடா இருக்கும்னா கொஞ்சம் ஹை சீலிங் கொடுத்து கிளரஸ்டோரி விண்டோஸ் ஆட் பண்ணா வென்டிலேஷன் நல்லா கிடைக்கும். அதுவே பெட்ரூம்ல அதை விட ஹைட் கம்மியா இருந்தா நைட் டைம்ல வார்ம் அண்ட் கோஷியா இருக்கும். தேர்ட், கோர்ட்யார்ட் ஆர் ஓடிஎஸ். இது நம்ம ஆன்செஸ்டரோட ஜீனியஸ் ஐடியா. வீட்டில் சென்டர்ல ஒரு ஓடிஎஸ் போட்டா அது வீட்டோட ஹாட் மாதிரி செயல்படும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சேம் காரைக்குடி செட்டிநாடு வீடு தான். அங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நடுவுல ஒரு முற்றம் இருக்கும், அதாவது ஓப்பன் டு ஸ்கை. காரைக்குடி செட்டிநாடு வீடுகள்ல சென்டர் கோர்ட்யார்ட் ரொம்ப முக்கியம். மார்னிங்ல லைட் ஃபுல்லா வரும், கிச்சன் ஸ்மெல், குக்கிங் ஸ்டீம், மாய்ஸ்சர் எல்லாம் நேச்சுரலா வெளியே போயிடும். ஈவினிங் காத்து வரும்போது கோர்ட்யார்ட்ல இருந்து கூலான ஏர் வீட்டோட எல்லா சைடுக்கும் போகும். அதனால லிவிங் ஸ்பேசஸ்ல ஹியூமிடிட்டி கம்மியா இருக்கும். இந்த மாதிரி டிசைன் மாடர்ன் வீட்டில் செட் பண்ண முடியுமான்னா பெருசா கோர்ட்யார்ட் செட் பண்ண முடியாது. ஆனா மல்டிபிள் ஸ்மால் ஓடிஎஸ் ஆர் லைட் வெல் பண்ணா போதும். ஒரு 3 அடிக்கு 3 அடி ஓப்பன் கூட டெம்பரேச்சரை ரொம்ப சேஞ்ச் பண்ணும். கிச்சன், ஸ்டேர்கேஸ், வாஷ்ரூம்ல ஸ்மால் வெர்டிகல் வென்ட் ஷாஃப்ட் பண்ணா ஹீட்டும் மாய்ஸ்சரும் வெளியே போகும். இப்படி ஓடிஎஸ் வைக்கும்போது வீட்டுக்குள்ள நல்ல சன்லைட் வரும், ஃப்ரெஷ்ஷாகவும் ஏர் வரும் அண்ட் இன்டோர் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓடிஎஸ் கிச்சன் அண்ட் பாத்ரூம்ல ஸ்மெல் ட்ராப் ஆகாம தடுக்கும், வீட்டில் லைட் டிஃப்யூஸ் ஆகும். ஸோ டே டைம்ல ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் மேல இருக்கிற டிபெண்டன்சி குறையும். உங்க மைண்ட் காமா, மூட் அப்லிஃப்டடா இருக்கும். உங்க வீடு நெருக்கமான சைட்ல இருந்தா ஓடிஎஸ் இஸ் வெரி குட் ஆப்ஷன்.